இன்னைக்கு வந்து ஒரு ஐ கட்டுறது வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்கம்மா. எனக்கு பசங்க ஆண்டி யூடியூப்பில் வந்து போடுங்க ஆண்டி, எனக்கு ஐ கட்டவே வரல, அதை பார்த்து கற்றுக்குறோன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஐ வந்து அழகாக பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுங்க, இது மாதிரி அழகாக செயின் மாதிரி இருக்கணும்டா. பார்த்தோம்னா சூப்பராக இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி அழகாக இருக்கணும்டா. அப்படியே பின்னல் மாதிரி தெரியணும்டா. அதை இது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ இந்த பாப்பாக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்துக்குங்க. இந்த பாருங்கள், முதல்ல வந்து அடியில் முதல்ல 2 நூல் எடுத்து ஊசியில் போட்டு 4ஆக போட்டுக்குங்க. 4 நூல் போட்டு முடிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, இப்போ கிளாத்தில் வந்து நம்ம ப்ளவுஸில் தைக்கும்போது அடியிலேருந்து எடுத்துக்கணும். அடியிலேருந்து எடுத்துகிட்டு இது பாருங்கள், இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு. இவ்வளோலாம் போடக்கூடாது, குட்டியாக போடக்கூடாது, இவ்வளோ தான். இப்போ இதுலேருந்து இப்படி எடுங்க. எடுத்தீங்களா? இப்போ பாருங்கள், இவ்வளோ தாண்டா டிஸ்டன்ஸு. இதுலேயே சேம் அப்படியே எடுக்கணும். அடியில் குட்டி இப்படியே எடுத்துக்கோங்க. திருப்பியும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 3 வாட்டி பண்ணணும்டா. அப்போ எத்தனை இழை ஆகும்? 12 இழை ஆகும். ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம தைக்கிற இது வந்து ப்ளவுஸு கிழிஞ்சா கூட கிழிஞ்சிருங்க, தவிர ஐ கிழியக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ 3 டைம்ஸு கூட்டமாக புரியுதா? இதுதான் மெயின் பார்ட்டு. பாருங்கள், இந்த த்ரெட்டை எடுத்து இந்த ஃபிங்கர் கீழே வச்சுக்கோங்க. இந்த நூலை இந்த சைடே விட்டுருங்க, ரைட் சைடு. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் துணியோடு சேர்த்து எடுக்கணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பாருங்கள், ஃபிங்கர் கீழே வைங்க, இந்த நூலை இப்படி விட்டுடுங்க, அந்த நூல்லையே எடுங்க. ஓகேவா? ஒவ்வொரு முறையும் எடுத்த உடனே இந்த ஃபிங்கர் கீழே த்ரெட்டை வச்சுங்க, அந்த ரைட் சைட் த்ரெட்டை விட்டுட்டு கிட்ட வரும்போது இதை எடுத்தீங்கன்னா அழகாக நாட் மாதிரி வரும். நீங்கள் தூரமாக இருக்கும்போதே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சும்மா சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கும். இந்த த்ரெட்டை விடுறதாம மெயின். ஃபிங்கர் கீழே வச்சு ரைட் சைடில் விட்டுடணும், அவ்வளோதான். இதையே அப்படியே மனப்பாடம் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், ஃபைனல். துணியோடு சேர்த்து எடுத்துகிட்டு கீழே பக்கத்துலேயே இருக்கணும். பார்த்தீங்களா துணி எப்படி சுருங்காமல் இருக்குன்னு? பேக்கில் எடுத்து நாட் போட்டு அந்த நூலையே எடுத்துட்டு நாட் போட்டு கட் பண்ணிடணும். இவ்வளோதான். புரியுதா? ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.